நடக்க இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் புதியதொரு எழுச்சிய பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஒண்ணுதான். ஆளும் ஊழல் மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்து தலைவர் விஜய் தலைமையில் மக்களாட்சி மலரணும்னு இன்னொரு மாற்று சக்திங்கிற பேச்சுக்குள்ள அடங்காம ஆளப்போகும் முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்குங்கிறத உலகிற்கு உணர்த்ததான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மண்ணுல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு மாபெரும் மாநாடு கூட நடக்க இருக்கு. பிரிவினைவாதம் பேசும் கொள்கை எதிரிகளையும் கபட நாடகம் போடும் அரசியல் எதிரிகளையும் சமரசம் இல்லாம எதிர்க்கும் வலிமை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே உண்டுங்கிறத மாநாட்டு எழுச்சியில நாட்டுக்கு தெரிய வரும். மதுரை மக்கள் கடலால் நிறையட்டும். தலைவர் விஜய் தமிழ்நாட்டை ஆளட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 21, 2025 மதுரையில் டிவிகே மாநாடு நடக்குது. அந்த மேடையின் அருகே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோஸ் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த மேடையின் அருகே தான் நம்ம இருக்கிறோம். எல்லோரும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. மேடை ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டுட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. செட்டெல்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டிவிகே தலைவர் இருக்காருங்க இல்லையா, விஜய், அவர் நடந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த சென்டரில் ஒரு இது வாக்குவே மாரி போட்டிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா பயங்கரமாக செட்டெலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மாநாட்டுக்கு. கண்டிப்பாக அதை தாண்டி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லாமே இந்த தண்ணி பாட்டில் மற்றது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ நல்லா பிரம்மாண்டமாக மீட்டிங் நடக்குன்னு நினைக்கிறேன், மாநாடு. ஸோ அதை நான் ஏற்பாடெலாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது மேடெல்லாம். மேடைக்கு போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் இது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப அவுட்ருலேயும் இருக்குது. இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸோ வண்டி நிறுத்துறதுக்கெலாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா இடம் ஸ்பேஸ் இருக்குது. அது பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. நல்லா இடமும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்துடலான்னு சொல்லி தான் வீடியோ தொகுப்பாக எடுத்து போட்டிருக்கேன். மேடை எல்லாம் நடக்குது பாருங்கள். பேரணி நடக்கிற பேரணிங்கிற மாநாடு நடக்கிற அந்த இடம்லாம் நடுவில் அந்த நடக்கிறதுக்கு சொல்லியிருந்தீங்க, அந்த வாக்கு, அதெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பொதுமக்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. விக்கிரவாண்டியில் நடந்ததை விட இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது மதுரை மாநாடு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வருவாங்கன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.